பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது 2 விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பூட் ஸ்ட்ராப்ட் மெத்தட், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். தெரிகிறதா? ஸோ இப்போ பூட் ஸ்ட்ராப் மெத்தடை பற்றி பார்ப்போம். ஸோ பூட் ஸ்ட்ராப் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொந்த பணத்தை இல்லை சேவிங்ஸை இல்லைன்னா நாமளே பணத்தை அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது. ஸோ தட் நீங்கள் யாருக்கும் லைபிள் இல்லை அண்ட் தென் உங்களோட என்டையர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் உங்களோட என்டையர் ஸ்டேக்ஸ் உங்களுக்குள்ளவே இருக்கும். ஆமாம், நீ யாரு? இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் ஈக்விட்டி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் பூட் ஸ்டாப்பில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு பூட் ஸ்டாப் ஸ்டார்ட் அப் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 முக்கியம். கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் தான் உங்கள் லைஃப் லைன். அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸை பண்ண போகிறீங்கன்றது உங்கள் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கேஷ் அலோகேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ப்ராப்பராக ஒரு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் போட்டே ஆகணும். தயவு செய்து எழுதுங்க. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எதெல்லாம் உங்கள் கேபெக்ஸ், அதாவது எதுக்கெல்லாம் நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை முதல்ல குறைங்க. அதை எழுதுனீங்கன்னா தெரியும், அதை முதல்ல குறைங்க. அதெல்லாம் எதெல்லாம் இப்போ வாங்க வேணாம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம் அது. அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸில் எந்த ஒரு எக்ஸ்பென்சஸை நீங்கள் நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வச்சும் மற்ற விஷயங்களை வச்சும் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸையோ இல்லை உங்கள் ரிசல்ட்ஸையோ குறைக்கும் அப்படின்னாக்கா அதை தயவு செய்து பண்ணாதீங்க, அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது இன்வெஸ்ட்மெண்ட். செலவை குறைங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கஸ்டமர் அக்வயர் பண்ண முடியும், பிஸ்னஸ் வர முடியும், இல்லை சேல்ஸை கொண்டு வர முடியும்னா அதை பண்ணுங்கள். ஆனாலும் கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற சில விஷயங்களுக்கு முடிஞ்ச வரலும் பேமெண்ட் டேர்ம்ஸை நெகோஷியேட் பண்ணுங்கள். ஒரு பூட் ஸ்டாப் ஆர்கனைசேஷனுக்கு நெகோசியேஷன் இஸ் தி கீ டூல். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீதிங் டைம் கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்கள் வெண்டாஸோட எந்த அளவுக்கு நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கஸ்டமர்ஸோடையும் நெகோஷியேட் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் வாங்க முயற்சி பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ் கிட்ட இமீடியட் பேமெண்ட்ஸ் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் குவாலிட்டி அண்ட் ரிசல்ட்ஸை ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கோங்க. பூட் ஸ்டாப் ஆர்கனைசேஷன் இல்லை பூட் ஸ்டாப் ஸ்டார்ட் அப்ஸில் அகெயின் ஐ எம் சேயிங் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் தான் கிங். அதே மாதிரி முடிஞ்ச வரலாம் பார்ட்டர் சிஸ்டம் பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறு ஒரு சர்வீஸோ ப்ராடக்டோ வாங்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுங்க. ஸோ தட் உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் குறைக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் மீட் பண்ணலாம். இதெல்லாம் ஹஸ்லிங்னு சொல்லுவாங்க. பட் பூட் ஸ்டாப்பில் ஹஸ்லிங்கும் முக்கியம், உங்களோட கேஷ் ஃப்ளோவும் முக்கியம். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ முடிஞ்ச வரணும் எதெல்லாம் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுமோ அதுக்கெல்லாம் செலவு பண்ணுங்கள். எதெல்லாம் உங்களுக்கு செலவு இல்லை, அது வந்து ஒரு பாஷ்னஸ்ஸு இல்லை அது வந்து ஒரு லக்ஸரி அப்படின்னு தெரியுதோ தயவு செய்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய ஆஃபீஸ் எடுக்கிறது இம்மீடியட்டாக இப்போதைக்கு தேவையில்லை. ஒரு பூட் ஸ்டாப் செட்டப்புக்கு மிகப்பெரிய ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஒருவேளை உங்கள் கம்பெனி வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி, பெரிய ஆஃபீஸ் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னாக்கா அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அப்புறம் அதில் எங்கெங்கே காஸ்ட்டை மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். பட் அகெயின் மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் கரேஜ்லேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய கம்பெனியாக இருக்காங்க. அதனால் ஒரு ஃபேன்சி ஆஃபீஸ் இருந்தால் தான் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றதுல எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. ஸோ தயவு செய்து நீங்கள் பூட் ஸ்டாப்பாக இருந்தால், உங்கள் சொந்த பணமாக இருந்தால் ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் யோசித்து தான் செலவு பண்ணணும். அவசரப்பட்டு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்லையோ இல்லை லக்ஸரி பேமெண்ட்ஸ்லையோ பண்ணாதீங்க. இன்னொன்று, பூட் ஸ்டாப் செட்டப்பில் முடிஞ்ச வரலும் உங்கள் ப்ராஃபிட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ண கற்றுக்குங்க, இல்லைன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணுங்கள். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ரிசோர்ஸஸை ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ்லையோ அல்லது அவுட் சோர்ஸ்டு இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து பெர் சர்வீஸ் பேசிஸ் காஸ்ட்லேயும் வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் மூலதனம் உங்கள் நேரமாகவும் இருக்கும். ஸோ அதனால் திரும்ப நான் சொல்கிறது தான், எழுதுங்க. எவ்ரி டே எழுதுங்க, எவ்ரி வாரம் எழுதுங்க, ரிவ்யூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் எழுத உங்களுக்கு தெளிவாக சில விஷயங்கள் புரிய வரும். நான் எழுதுங்கன்னு சொல்கிறது பேப்பரில் எழுதணும்னு அவசியம் இல்லை. எக்ஸல் ஷீட்டில் போடலாம், கூகுள் ஷீட்டில் போடலாம், எங்கே வேணால் போடலாம். பட் டாக்குமெண்ட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் வீடியோஸ்க்கு நம்மளை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். வெல்வோம் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வழியாக நம்ம ஸ்டார்ட் அப்ஸுக்கு தேவையான எல்லா சர்வீசஸ், அட்வைசஸ் அண்ட் சஜஷன்ஸ், அப்புறம் க்ரோத் சர்வீசஸ் எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை ரீச் பண்ணுங்கள்.